என்னாச்சு? ஏன் வியர்டா பண்ற? பசிக்குதா? எக்ஸ் பர்த்டே. ஏன் அது இப்பதான் தெரியுதா? ஃபேமிலி ஆயிட்டோம். நான் 6 மாசமா தெரியல, இப்பதான் தெரியுதா? என்ன என்ன வேணும்? எக்ஸ் வேணுமா? எக்ஸ்லாம் வேணும். பின்ன பின்னத்துக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்க? திடீர்னு விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டாருன்னா சாவுல சாவு, அப்படியே போய் செத்துரு. ஃபார்மலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அப்ப என்ன போயிட்டு கேக் கட் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு வரியா? ஆ? ஆ? என்ன என்ன கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருந்துருவேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ சோகமா உட்காரு, ஃபோன் கொடு. நீ வீட்டுக்கு கால் பண்றேன். நான் கால் பண்ண மாட்டேன், கொடுன்ட்டேன் நான். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ப்ராங்க் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க குளிக்க போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணி வச்சுருவோம். என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா, இன்னைக்கு என் எக்ஸுக்கு பர்த்டே. ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களோட ரியாக்ஷன் பார்ப்போம். முடிவில் தான் தெரியும் எனக்கு சோறு இருக்கா அந்த வீட்டில் இல்லையா அப்படின்னு. உசுறு மிஞ்சினா சந்தோஷம். ஓகே, ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எங்கேயாவது ஒழிச்சு வைப்போம் கேமராவை. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கை போட்டால் தான் அந்த வைப்பு வரும். அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஏன் ஏதாவது பதம் போடுறது தானே? ஏதாவது படம் போடுறது தானடி? படமா? போடு, நீயே போடு, ஏதாவது போட்டுக்க. ஏதாவது பாரு. போடு. நான் தான் க்ரீம் போட்டுன்னு இருக்கல, போடு. என்ன படம் வேணும்? என்ன படம்? பாருடா ஏதாவது. நீயே பாரு, ஏதாவது போடு. பார்க்காத படமா போடு. எதுவும் வரலையே பெருசா ஓடிடில. என்னாச்சு? 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 ஏன் ஒரு மாதிரி பண்ற? நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன படம் வேணும்? என்னாச்சு? ஏன் வியர்டா பண்ற? பசிக்குதா? இல்ல இதை பண்ணிட்டா? இல்ல வேணாம், நான் நார்மலா தான் இருக்கேன். அது என்ன படம் வேணும் சொல்லு, பார்க்கலாம். என்னாச்சு? உனக்கு பசிக்குதா? ஏதாவது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு பட்டு? பசிக்குதா? யாராவது திட்டினாங்களா? பின்ன பின்ன ஸ்வீட் ஏதாவது பண்ணி தரட்டா? வெளியே போய் சாப்பிடலாமா? பின்ன ஒன்றும் இல்லை. என்னடா பிரச்சனை? என்ன வேணும்? என்ன வேணும்? இன்னைக்கு பிரியாணி வேணுமா? பின்ன எக்ஸ் பர்த்டே. அதுக்கு 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 நீ ஏன் சோகமா இருக்க? சந்தோஷமா தான் இருக்கணும். ஐயோ பிறந்துட்டாலே அப்படின்னு சோகமா இருக்கியா? இல்ல. பின்ன என்ன என்ன ப்ரோ, என்ன? திடீர்னு அதான் பார்த்தேன் டேட்டு, அது சடனா ஃப்ளாஷ் ஆச்சா, அதான் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன? சரி,
பண்ணலாமா இல்ல சரி விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சும்மா அப்படியே ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் போட்டு விட்டு பாய் போட்டு விடு. இல்லைன்னா ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் மை ஃபேமிலி அப்படின்னு போடு. ம் ஃபேமிலி ஆயிட்டேன் நான் அதுக்குள்ள. ஏன் அது இப்பதான் தெரியுதா? ஃபேமிலி ஆயிட்டேனா? 6 மாசமா தெரியல, இப்பதான் தெரியுதா ஃபேமிலி ஆயிட்டியான்னு? ஆமா, இல்ல ஃபேமிலி நம்ம என்ன ஒண்ணும் இல்ல இல்ல என்ன ஒண்ணும் இல்ல சும்மா ஆ? கேலண்டரை பார்க்கும்போது இல்ல ஃபேமிலியா நம்பன்னு கேட்டா என்ன அர்த்தம் அது? நம்ம ஃபேமிலி. நீ ஏன் மூஞ்சி மாறுற? ஒண்ணும் இல்ல, நான் நார்மல் ஆயிடுவேன். கொஞ்ச நேரம் நான் நார்மல் ஆயிடுவேன். என்னடா ஆ? என்ன என்ன யோசிக்கிற? அது யோசிக்கல, இப்ப ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? ஆ? ஃபீல் பண்ணல. பின்ன ஃபீல்லாம் விஷ் இல்ல. பண்ணணும்னு தோணுச்சுன்னா விஷ் பண்ணுன்னு சொல்றேன். ஃபேமிலியா நம்பன்னு கேக்குற? ஃபேமிலி இல்லாம அப்ப என்ன இது? ஃபேமிலி தான். பின்ன லோகு, ம். என்ன என்ன வேணும்? எக்ஸ் வேணுமா? எக்ஸ்லாம் வேணாம். பின்ன அப்ப என்னத்துக்கு இப்ப மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சும்மா ஆ? அது அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரிப்பட்டு வரலன்னு தானே எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். திரும்ப இப்ப என்னத்துக்கு இப்போ உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணு. என் ஒய்ஃப் விஷ் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லு. திடீர்னு விஷயம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டாருன்னா சாவுல சாவு, அப்படியே போய் செத்துரு. என்ன சாவ சொல்ற? பின்ன அவன் புருஷ பார்த்தா நீ சாவு, நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன காப்பாத்த மாட்டியா? நான் ஏன் காப்பாத்துறேன் உன்னை? நாம தான் ஃபேமிலி இல்லையே. நம்ம ஃபேமிலி. ஃபேமிலி கிடையாது. எப்பத்துல இருந்து ஃபேமிலி? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பத்தியா, அப்ப யோசிச்சிருக்கணும் நம்ம ஃபேமிலியா இல்லையான்ட்டு. அவ என் பர்த்டேக்கெல்லாம் கரெக்டா விஷ் பண்ணா கால் பண்ணி. சரி நான் விஷ் பண்ணுன்னு தானே சொல்றேன், நான் எதுவும் சொல்லலையே. விஷ் பண்ணு, நல்லா இரு, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு. என் பொண்டாட்டியும் விஷ் பண்ணான்னு சொல்லிட்டு என் விஷஸும் கன்வே பண்ணு. ஃபார்மலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அப்ப என்ன போயிட்டு கேக் கட் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு வரியா? சொல்லு, ஃபார்மலா இருக்காது. கேக் கட் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு வரியா? சொல்லு, நான் வரட்டா? நீ வந்தா எப்படி? என்ன 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 இன்னும் விளையாடுறியா? இல்ல எனக்கு புரியல. அது தேடி இப்படி அடிக்கிற? குடு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். குடு. எதுக்கு? குடு செல்லம், குடு. பரவாயில்ல. குடு செல்லம், குடு. போனை குடு. ஒண்ணும் இல்ல, விடு. போனை குடுன்னு. அட எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அப்படியே நார்மல் ஆயிடுவேன் நான். இல்ல எனக்கு புரியல, எனக்கு புரியல. நான் போய் கால் பண்ணி விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா இருக்குன்ற? அப்போ ஃபார்முலா இல்லாம என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குற நீ? திரும்ப கொஞ்சம் குழுவணும்ட்டு நினைக்கிறியா? என்ன சொல்லுவியே? சிரிக்காத. நடிக்கிறியா? என்ன 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 பிரச்சனை? ஏன் ஏன் என்ன ஒண்ணும் இல்ல, என்ன? சரியாயிடுவேன் நானு. ஒரு இல்ல 5 சரியாவற சரி, அளவுக்கு என்ன? ஏதாவது படம் போடு, நம்ம டைவர்ட் பண்ணலாம். அது அந்த மைண்ட் வேணாம். இல்ல செல்லா, அது டைவர்ட் பண்ற விஷயம் இல்ல. இப்ப நீ ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கன்னு நான் கேக்குறேன். இது சும்மா ஒரு நிமிஷத்துல போறது கிடையாது அது. உன் மனசுல என்ன யோசிக்கிற? அப்ப நான் உன்னை சந்தோஷமா வச்சுட்டு இல்லையா? மிஸ் பண்ற அளவுக்கு பாக்குறேன்னா நான் உன்னை ஹாப்பியா வச்சுட்டு இல்லையா? ஹாப்பியா தான் இருக்க. நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன் உன்னை பத்தி எல்லாம். அப்ப நான் இன்னும் பேசிட்டு இருக்க. நீ இப்படிலாம் புதுசு புதுசுன்னு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசலாம் இல்ல, சும்மா சும்மா குட் மார்னிங் குட் நைட் அந்த மாதிரி. டெய்லி குட் மார்னிங் குட் நைட் அனுப்பிச்சிட்டு இருக்கியா? என் எக்ஸ் உசுரோட இருக்கானான்னு கேட்போம். கூட அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? உனக்கு வந்தா அது எப்படி ரத்தம்?
எனக்கு வந்து அது தக்காளி சட்னியா? அவன் உசுரோட இருந்தா என்ன உனக்கு, இல்லைன்னா என்ன? ஃபார்மலா அட்லீஸ்ட் குட் மார்னிங் குட் நைட் அனுப்பிச்சிடுறேன். வேணாம், கொடு, ஃபோன் கொடு. பரவாயில்ல, என்ன பரவாயில்ல? இருக்கட்டும். நீ போய் கேக் கட் பண்ணி கட்டி பிடிச்சி குஜாலா இருக்கணும்னு ஆசைப்படுற எக்ஸ் கூட நான் போய் ஒரு ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நானு. எதுக்கு கேட்கணும்ன்ற நானு? எதுக்கு கேட்க கூடாதுன்ற நானு. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, தெரியுதுல்ல? 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 ரிமோட் பாலாயிடும். தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? லோகு, இந்த வித்தெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத. பொக்கு பொக்குன்னு வச்சு வாங்குவேன் நானு. கிளம்பி எங்க அம்மா வீட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏன் போற? உனக்கு என்ன, உனக்கு எக்ஸ் வேணுமா? நான் தடுக்க மாட்டேன். உனக்கு எக்ஸ் வேணுமா? வேணும்னா சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நீ போய் சந்தோஷமா இரு. உன் விருப்பம் தான் என் விருப்பம். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் குட்டி நாய் போச்சு. பரவாயில்ல, நீ அந்த குடும்பத்தையே தத்தெடுத்துக்க. நீ சோகமா இருக்கல்ல, கண்டினியூ பண்ணிக்கோ. என்ன தொடாத, நீ தள்ளிவ. என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க? நான் பர்த்டே விஷ் தான் பண்ணேன் சும்மா. நான் சும்மா தான் போட்டேன், நார்மலா தான் போட்டேன். எங்க போற? எங்க போற? சும்மா தண்ணி வச்சேன், அது யாருன்னே தெரியாது. சும்மா மாப் பண்ணி வச்சிருக்கேன். அது திறந்து பாரு, இங்க பாரு, சும்மாடி அது. சரி, சும்மாதான் அங்க வரு பிராங்க் பண்ணலாம்னு சும்மா ஆரம்பிச்சேன்னு. சும்மா ஆரம்பிச்சேன். என்ன எக்ஸ் நான் இங்கதானே ஜாலியா இருக்கேன். அதை பத்தி நான் எப்பயாவது பேசியிருக்கேன் அவங்ககிட்ட, சொல்லு. சரி, ஃபன் பண்றோம் சொல்லுங்க. மூட்டு போடும். நான் சொல்றேன், சும்மா தானே பிராங்க் பண்ணேன். இதுல என்ன இருக்கு? மேக்கப் போடல. மேக்கப் போடலையா? ரெடியாவில் இப்படி பிச்சைக்கார ட்ரெஸ்ல இருக்கேன் நானு. இது பிச்சைக்கார ட்ரெஸ்ஸா? நல்லா தானே இருக்கீங்க. என்ன காப்பி அடிச்சு பச்சை கலர் போட்டிருக்கடி. காப்பிக்கு நீ என்ன அழு வச்சுட்ட. என் 2 கண்ணீர் துளி வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால உனக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது குட்டி. நான் மட்டும் தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். Who are you? கையெடு, புருஷன் கையெடு. சு போதும், ஆஃப் பண்றா.